மட்டும் வந்துட்டார். ஒரே ஒரு அம்மா மட்டும் வந்திருந்தா அப்ப இவர் பின்ன பார்த்தா சரி என்ன கொண்டு வந்துட்டு இல்லையோ இல்லையா பின்னபடியா நான் பிரசங்கம் செய்ய முடியும் பின்ன அவர் அடிக்கிட்டு போயிட்டார். ஒரு மணிக்கையாலும் போட்டு தாக்கினா அந்த மாதிரி சீம் என்னென்றால் இது கேட்க வர இல்லை. அது மாட்டுக்கு புல்லு கட்ட வந்தது. அப்ப அது மழை பெஞ்சபடியா அது வந்து அதுல பொதிங்க இருந்தது அந்த கட்டுல. அதை பார்த்து இவர் பேசி முடிஞ்சோடனே பிரசங்கம் முடியுது. பின்ன அந்த அம்மாவை கேட்டேன் எப்படி என்ற பிரசங்கம் மனைவி சொல்லிச்சு, தம்பி எனக்கு பெருசா படிப்பறிவு இல்லை, ஆனால் தம்பி நான் வந்து வீட்டை 10 மாடு வச்சிருக்கிறேன். இப்ப நான் 10 மாட்டுக்கு தான் புல்லு வெட்ட வந்தேன். ஆனா நான் 10 மாட்டுக்கும் புல்லை வெட்டி போட்டு அவங்க கொண்டு போனா மாட்டு போட்டதுக்கு ஒரு மாடு நின்றா நான் 10 மாட்டுக்கான புள்ளையை வைக்க மாட்டேன். ஒரு மாடு நின்றா 10 மாட்டுக்கான புள்ளையை நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சாங்கன்னு ஒரு கதை கேள்விப்படலாம். அதுக்காண்டி என்ன கோவிக்காயமோ இல்லையே நான் சொல்றேன்னா இப்ப அந்த கணக்க புல்லுக்கட்டுகள் எறியப்பட்டிருக்கு இல்லையா. இப்ப கணக்க புல்லுக்கட்டுகள் எறியப்பட்டு அந்த புல்லுக்கட்டுக்குள்ள நீங்கள் சிக்கப்பட்டு சத்தியன் விடையில போய் இந்த புல்லுக்கட்டு எறிஞ்சோன்னு இருக்குது. ஒரு கட்டுக்கட்ட வேண்டாம் போய்கொண்டு இருக்கு. அதே நேரத்தில் அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்த வெக்க கூறுறதால மனக்குழப்பங்கள் அதிகம் பெறப்போகுதுன்னு இப்ப நாங்கள் அறிவிக்கிறோம். உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகும். ஏன்னாண்டா வெயில் வெக்க தண்ணியும் இல்லை இல்லையா, அது பின்ன சூடாகி இப்போ என்னெல்லாம் வாய்ப்புகள் நான் சில விஷயங்களை சொல்லி முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். ரைட்டா, அது கொஞ்சம் சுருக்கமாகத்தான் நான் இதை பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்றால் இது நேர்காணல். இப்போ எல்லாரும் நேர்காணல் புத்தகத்துக்குள்ள போய் எல்லாம் அலசியாச்சு. இப்போ நானும் சும்மா 2 கேள்வி கூடாக இதை ஒரு மதிப்பீடு செய்யலாம்னு யோசிக்கிறேன். இப்போ இந்த நேர்காணலை எனக்கு பார்க்கக்குள்ள இது ஒரு மையம் சிதைந்த நேர்காணல் என்று சொல்லலாம்னு எனக்கு தோன்றுச்சு. உடனே நீங்க பக்கண்டு எல்லாரும் அந்த பின்னவினத்துவத்துக்குள்ள போய் அதுக்குள்ள போய் நான் சும்மா பொதுவாக சொல்றேன், மையம் சிதைந்த நேர்காணல் என்று சொல்லலாமோ. உதயன் தாய் வீடு தொகுத்து இப்ப புத்தகமா போடுறது இல்லையா, இப்ப புத்தகமா போடுறது இல்லையா. ஒன்று இது ஒரு மையம் சிதைந்த நேர்காணல் சொல்லலாமோ, ஏன் இப்ப இந்த புத்தகத்தை போட்டிருக்கு ஒரு கேள்வி. 2 கேள்வி. இந்த கேள்வி கூடாத சில விஷயங்களை நான் யோசிச்சு கொண்டு போகலாம் யோசிக்கிறேன். இப்ப நீங்கள் அந்த நான் இந்த மையம் சிதைஞ்ச சொல்ல சொன்னோட நீங்கள் என்ன சொல்லல அது அந்த சொல்லு புரியவே வரலாம். இயேசுராசன் சொல்லுதான் அந்த மையம் சிதைஞ்ச சொல்லு. அது எப்ப சொன்னவர்னா 1985 புலந்தசர் மன்சுமந்த மேனியர் நாடகத்தை பார்த்துட்டு அவரோட விமர்சனம் ஒன்று எழுதினார். அந்த விமர்சனத்துக்கு இவர் முன்வைச்ச கருத்து இந்த நாடகம் மையம் சிதைந்த நாடகம் என்று இவர் போட்டார். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு பெரிய விஷயம் அது இல்லையா. சாரோட வந்து கதை கேட்கல சொன்னா அந்த அப்ப எங்களுக்கு இதை பற்றி தெரியாத நாங்களும் சொல்ல யூஸ் பண்ணி விட்டோம் இல்லையா, மையம் சிதைந்த ஒரு சொல்ல யூஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னது. அது அவற்றை சொல்ல வச்சு கொண்டு நான் அவரை பற்றி கேட்கிறேன். வேற என்ன பத இப்ப இதுவரை அப்ப அவற்றை பின்னத்துவம் பற்றிய சில எண்ணங்களும் எண்ணக்கருக்களும் பற்றி நேர்காணலுக்குள்ள ஞாபகம் கிடக்கு, நீங்க பார்க்கலாம். குறிப்பா நான் அந்த 156 பக்கத்துல சில விஷயங்கள் அவர் அந்த பிறவிலிருந்து உண்மைக்கு போறதை பற்றி கலைக்கைகள் சில விஷயத்தை கலைக்கிறார். அது நல்லா கிடக்கு. அப்ப இதுல என்றால் இப்ப ஏன் நான் இதை மையம் சிதைந்த நேர்காணல் சொல்றேன் ஒரு விஷயம் இருக்குதாங்க இல்லையா. நான் என்ன இதுல நான் மையமாக இயேசுராய சொல்ல பார்க்கிறேன். அவற்றை தான் நேர்காணல். உண்மையில நேர்காணல்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு இல்ல. ஒரு குறிப்பா ஒன்றை மையப்படுத்தி ஒரு நேர்காணல் செய்யறதுல நான் நினைக்கிறேன் இல்லையா. சில வேலை பறந்து வட்டு வேறு கேள்விகளை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கேன். ஆனா சிலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா வச்சுக்கொண்டு அதுக்குள்ள நின்று கொண்டு நேர்காணலுக்குள்ள போவிடும். போயக்குள்ள அப்ப இதுக்குள்ள இயேசுராய பெற்றிய கேள்விகளுக்குள்ள இந்த 9 நேர்காணலுக்குள்ள போனா அவற்ற ஆளுமையினுடைய கூறுகள் ஆளுமையினுடைய பகுதிகள் பல இருக்கு. நேரம் கருதி சுருக்கி தொகுத்து சொன்னால் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவற்றை நேர்காணல் உலகால எழுதி கொண்டு வந்தாலும் 2001 தான் முதல் அவரை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்கு நானே இந்த பதிப்பொருள இந்த ஆசிரியர் வந்து போட்டுருக்காங்க. ஏதோ தெளிவும் இதுவும் உள்ளவர்கள் உடனே ஓமட்ட மாட்டினமே கருத்துப்பட சில போட்டிருக்கார். ஆனா எனக்கு அதுல யோசிக்கிறது இப்ப நீங்க இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஒரு நாள் பக்கம் எழுதுவார், பக்கம் அவர்கிட்ட இன்டர்வியூ வரும் யூடியூப்ல அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். சொல்லிக் கொண்டிருந்தால் அது வேற லெவல்ல அவர் கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருப்பார். இப்ப நாங்க பார்க்க கொண்டு இல்லையா, அதைத்தான் பின்னுக்கு ஒரு குறிப்பா சொல்லி குடிக்கிறோம் யோசிக்கலாம். இப்ப அந்த ஆளுமை கூறுகள் பல கூறுகள் இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு 2001 வந்த இன்டர்வியூ முதலாவது இன்டர்வியூ
முதல் நேர்காணல அடிப்படையாக வச்சுக்கொண்டு நான் யோசித்தால் அதுக்குள்ள கணக்கு கூறுகள் அவற்றை பரப்படையும். உதாரணமா அவற்றை சுடபராயத்தின் விஷயங்கள், படைப்புகள், வாசகம், விவாசகம், மத நம்பிக்கை, அலை, கவிதை, தெரிதல், திசை, சுய வெளியீடு இப்படி என்று போனால் ஒரு 30 பகுதிகள் இயேசுராஜர்கிட்ட இருக்கு. இந்த நேர்காணல வச்சு சொல்றோம். அந்த நேர்காணலுக்குள்ள ஒரு 30 பகுதிகள் இருக்கு. அதனால ஒரு ஆளுமை கூறுகள் என்று யோசிச்சாலும் இப்ப நீங்க அந்த 30 பகுதிகளையும் விளங்கிக் கொண்டுதான் இயேசுராஜா அந்த மையத்தை விளங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு மையத்தையும் சேர்த்து அவ்வளவு பகுதிகளையும் சேர்த்து தான் இந்த மையத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இல்லையா? அந்த மையத்தை நாங்கள் விளங்கணும், இந்த பகுதிகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா சூனியவாதத்தில் ஒரு சொல்லலாம் இருக்கிறார். சூனியவாதத்துல இப்ப நாகசேன ஒரு உதாரணம் இருக்காங்க. தேரை வச்சு கொண்டு விளங்கப்படுத்தார் இல்லையா? இப்ப குதிரையை கரண்டி போட்டு இது தேரா, இதை கரண்டி சில்ல கரண்டி போட்டு இது தேரா, முடிய கரண்டி போட்டு இது தேரா என்றால் அது தேர் இல்லை. அதெல்லாம் தேராது இல்லையா? தேர் இல்லை, அது தேர் இல்லை. அப்ப எல்லாத்தையும் சேர்த்தா தான் அது தேர். ரெண்டு மாதிரி இப்ப இதுக்குள்ள இருந்த சிறுகதையை கரண்டி எடுத்து சிறுகதையை பற்றி கதைச்சு கொண்டு வந்தா அது இயேசுராஜாவாண்ட இல்லை. அது இந்த அபிப்பிராயம். இப்ப கவிதையான்னு சொன்னா இல்லை இல்லையா? சில திரைப்படமான்னு சொன்னா இல்லை. அப்ப இது எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து கொண்டு வந்தால்தான் சில வழக்க இயேசுராஜர் விஷயங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்குள்ள உதயபத்தாட்டத்தை பற்றி பெரிய விஷயம் இல்லையா? இசையை பற்றி அவர்கிட்ட விஷயம் இல்ல. மிக முக்கியமா நான் சில விட எதேச்சியா போற நேரங்கள்ல கதைச்சால் அவர் அந்த சாப்பாடுகளை பற்றி மிக அற்புதமா கதைப்பார். இப்ப நான் சில விட கேட்டு சார் இந்த குறிப்புகளை நீங்க எழுதலாம் தான் இல்லையா? எழுதினா நாங்கள் உணவு திருவிழா கொண்டாடலாம். அவர் குறிப்புகள் கொண்டாடலாம். அதுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது. அப்படியான உணவுகளுக்கான சமய குறிப்பு அவர்கிட்ட இருக்கு. அப்ப இயேசுராஜா ஒரு சமய வல்லுநர்னு சொல்லலாம் என்றால் இல்லை, அது இன்னொரு பகுதி இல்லையா? அது சமையல் என்றது இன்னொரு தளம் அவர்கிட்ட இருக்கு. அப்ப இது தெரியாதா? அப்ப இது நேர்காணலுக்குள்ள பெருசா வரையிலேருந்து நான் கேட்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இவ்வளவு பகுதிகளை முயற்சித்தான் நாங்கள் இயேசுராஜர் என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல இந்த பதிப்புரையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு போட்டுப்பட்டது முழுமையாக அவர் வெளிப்படுத்தி உள்ளார் தன்னை என்று போட்டிருக்கு. இப்ப எனக்கு நான் அதோட எப்படி உடன்படுறேன் என்றால் பகுதிகளாக முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கான். அதிலே சில ஒன்று ரெண்டு தவறு இல்லையா? பகுதிகளாக முழுமையாக வெளிப்படுத்தி இது எங்களோட கையில இந்த நேர்காணல தந்திருக்கணும். இந்த பகுதிகளை நீங்கள் பார்த்து கொண்டு போனால் இனிதான் அந்த பகுதிகளுக்குள்ள போய் நின்று கொண்டு பார்த்தோம் என்றால் அந்த பகுதிகள் தான் நான் சொன்ன சிதைவோட இருக்கு. ஏன்னா அந்த பகுதிகள் முழுமையாக இல்லை இல்லையா? இப்ப நீங்க சிறுகதையை பற்றி முழுமையாக இதுக்குள்ள பார்க்கலாம், கவிதையை பற்றி நீங்க முழுமையாக இதுக்குள்ள பார்க்கலாம் இல்லையா? இப்ப முற்போக்கு சார்ந்த அந்த சண்டை சார்ந்த விஷயங்களை நீங்க இருக்க முழுமையா பார்க்கலாம். அது எடுத்திருக்க அப்படி சொல்லிக்கலாம். சில அவருடைய அரசியல் நீங்க இருக்க முழுமையா பார்க்கலாம் இல்லையா? அப்ப அது பகுதிகள் இப்படி இருக்கு. அதுக்காண்டி அந்த நேர்காணல்கள் அப்படித்தான் இருக்கு. அப்ப பகுதிகளை இணைத்துக் கொண்டு இல்லையா ஒரு முழுமையை எங்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனாலதான் நான் இதை மையம் சிதைந்தது என்று சொல்றேன். உதாரணமா நீங்கள் அதுக்குள்ளேயே இந்த பகுதிகளுக்குள்ள பார்த்தால் பகுதிகளுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்கு. அதைத்தான் எல்லாரும் பேசுகிறோம். இவர்கள் பேசுறது பகுதிகளை பற்றி இல்லையா? எல்லாரும் பேசுறது பகுதிகளை வைத்துக் கொண்டு அவர் பேசுறாங்க. பகுதிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் பேசுகிறாங்க. அந்த பகுதியை பற்றி தான் பேசுறாங்க. இப்ப அதுக்கு நீங்க போன எனக்கு பிடிச்சதாக ஒரு உதாரணம். இப்ப அதுல ஒரு வாசகன் என்ற அவற்ற பகுதிக்கு இந்த வாசிப்பு எப்படி ஆரம்பிச்சது ஒரு விஷயம் இருக்கு. பக்கம் 65 நீங்க பார்க்கலாம். அதை நீங்க வாசிக்கணும் கொடுத்தாரு. அதுக்காக தான் இந்த பேச்சு. அதில் அப்படியே திருப்பி நான் வாங்கி நிற்கலாம் இல்லையா? பக்கம் 65 பார்த்தீங்கன்னா ஒரு வாசகன் எப்படி வருது இல்லையா? எப்படி வாசிக்க தொடங்குது. நாங்கள் அநேகமா எல்லாருமா தான் நடந்திருக்கும். சின்னல இருந்து எப்படி நாங்கள் வாசிக்க தொடங்கினோம்ன்றது மிக அழகாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விமர்சனங்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லையா? விமர்சனங்கள் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ள வருது. அதுக்குள்ள கோட்பாடு சண்டைகள் இருக்கு, கருத்து மோதல்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்க அந்த தாகூர் ஒரு கவிதையை மொழிபெயர்க்க போட்டு ஒரு சொல்லு, காலமாம் பட்டறையின் தீச்சுடர் போலே தமலவிந்து போயின வான்தாரகைகள். இது சொல்லு எனக்கு பார்க்க அந்த காலமாம் பட்டறையினுடைய தீச்சுடர்கள் அதுக்குள்ள இருக்கு இல்லையா? அது சில தனலவைந்து போய் தான் கிடக்கும் இல்லையா? இப்ப எங்களுக்கு பார்க்க அது தனலவைந்து போயிட்டு அப்ப அது எங்களுக்கு அதுக்குள்ள வருது. அப்ப இந்த வகையில நீங்கள் பார்த்து கொண்டு போனா இப்ப தம்பியை பேச விடுங்கன்றது, தம்பியை பேச விடுங்க, இன்னும் பேச விடணும். இன்னும் நீங்க தம்பியை பேச விட்டாதான் தம்பிய முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இது மிக முக்கியமான. அப்ப இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு போனால் இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் என்றால் இந்த முதல் நேர்காணல் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வர விஷயம்
அதுக்கு அடுத்தது 2003 ஒரு நேர்காணல் வருது. அதுக்கு அடுத்தது 10 வருஷத்துக்கு பிறகு ஜீவனதில் ஒரு நேர்காணல் வருது. இடைவெளி இருக்கு, 10 வருஷம் இடைவெளி இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொன்றையும் பார்த்தால் முதல் நேர்காணலில் இருந்த ஒரு கூறு திரைப்படம் வந்தா அந்த திரைப்படத்தை பற்றி அடுத்த 2003 வந்த ஒரு நேர்காணல் இருந்தா திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் அது வருது இல்லையா? திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் வருது. இப்போ ஜீவனதிக்கு நீங்க போனீங்கன்னா இந்த 2001 2003 வந்த எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் புதுசான பேசிய விடயங்களையும் பேசாத விடயங்களையும் பற்றி நேர்காணல் அங்க உருவாகும். இப்போ இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்குள்ள வந்து கொண்டு இருக்கு. அப்ப இது அவற்றை ஒரு வளர்ச்சியா அல்லது அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை வெளியில எடுக்கிற தன்மை அந்த நேர்காணல் செய்யறவர்கிட்ட தான் இருக்காங்க. நேர்காணல் செய்யறவருக்கு கேள்வியா அது வெளியே வரும். அவர் சப்பண்டு கேட்டால் அது சப்பண்டு போய் இல்லையா? இப்போ சொல்றாங்க கதை கேட்க வர விஷயம் இல்லையா? நாங்கள் கொடுக்குற அதுக்கான அந்த உதாரணம்னு சொல்றாங்க. இந்த கமராமாயணத்துல வாலிக்கு முன்னுக்கு போனா இல்லையா? எவ்வளவு களமான ஆள் போனாலும் அவர்கிட்ட பலத்தில் அறவாசி போய் கண்டு சொல்ல கவிஞர் வாலியை வைத்து கொண்டு போய் சொல்றாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் வாலி என்று பேர் வச்சுக்கீங்கள், உங்களுக்கு முன்னுக்கு வந்தால் அறவாசி அறிவுகள்கிட்ட வந்துருவாங்க. அப்படின்னா நீங்க இப்போ பெரிய ஆள் வாங்கிருக்கணும். 2 கருத்து படம் கிடைக்க காண்டாம் சொல்லுது. அப்படி அறிவான அக்கறை நாளிலும் சந்திக்க இது உடனோட வீட்டுக்கு அந்த நகைச்சுவை இல்லையா? உடனோட அடிச்சுட்டு போயிடுது. அப்ப இப்படி பார்த்தால் இதுல இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இது எந்த சிந்தனை தான் அது சரியாபடியான தவறாக சொல்றோம். ரெண்டால் அவ இந்த இப்படி நேர்காணல்களுக்குள்ள குடியங்கள் இப்படி பேசாத பேசி வர்றதா போல இவற்றை மற்ற புத்தகங்களையும் வச்சுக்கொண்டு நான் இதை பார்க்க இதுண்ட நீட்சி இப்ப இதை நான் மையப்படுத்துறேன், நேர்காணலை மையப்படுத்தினா இதை நான் சொன்ன 30 பகுதிகளை மையப்படுத்தினா நீங்க இவற்றை மற்ற புத்தகங்களை பார்த்தீங்கன்னா இது பவன் நினைச்சு விடலாம், எல்லாத்தையும் நினைக்கிறோம். அப்படியே கனெக்ட் பண்ணி விடலாம். வந்து கனெக்ட் பண்ணினா அவ்வளோத்தையும் சேர்த்து தான் நாங்கள் போய் பார்ப்போம் அவர். ஆனால் இன்னும் அதுக்கு இருக்கு. அப்படி பார்க்கறது ஒரு பார்வை. இப்போ உதாரணமாக நீங்கள் குறிப்பாட்டிலிருந்து அந்த திரை சார்ந்த விஷயங்கள் இப்படியான சில விடயங்களை அது கொண்டு வந்து இணைக்கிற மாதிரியும் எனக்கு படுது. இதுக்குள்ள இணைச்சு கொண்டு பார்க்கலாம் போல கிடக்குது. அது அப்போ இப்படி சில விஷயங்களை இந்த நூல் வச்சிருக்கிறபடியாலும் இப்படியான சில கருத்துக்களின் அடிப்படையில தான் நான் மையம் சிலைந்தது பேசுகிறேன். பின்னவன தோன்றுகின்ற அடிப்படையில அல்ல. நான் இங்க மையப்படுத்தியது இவரை. இந்த மையத்தை விளங்கிக் கொள்வதற்கு இவரை பற்றிய இந்த பகுதிகள் முழுமையாக ஆராயப்படவில்லை என்று ஒன்று இருக்குது. ஆனால் அந்த பகுதிகளையே முழுமையாக எங்களுக்கு தந்திருப்பதன்படி அடிப்படையில தாய் ஒரு பெரிய வேலையை செய்தது இல்லையா? தொகுத்தபடியே போட்டு அது மிக முக்கியமானது. அப்ப இது தவிர இந்த நூலுக்குள்ள நீங்க போனா பார்க்கலாம். பொதுவாக அப்படின்னா ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ஒரு பண்பு இருக்கும், ஒரு திறன் இருக்கும் இல்லையா? பேசிக்கா ஒரு பண்பு இருக்கும், திறன் இருக்கு மனுஷனுக்கு. இப்போ சில பண்பின் அடிப்படையில் தான் திறன் வெளிப்படும் வந்து நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நான் ஒரு கவுன்சிலர்னா கவுன்சிலருக்கு வந்து ஒரு பண்பு இருக்கும், அதே நேரத்தில் கவுன்சிலருக்கு வந்து ஒரு ஸ்கில்லும் இருக்கு இல்லையா? ஒரு திறனும் இருக்கு. இப்போ இதுக்குள்ள நீங்க பார்த்தால் இது நான் சொல்ல போற திறன்கள் வந்து கவுன்சிலருக்குரியதாக பண்பாகவும் திறனாகவும் சொல்லப்பட்டது சொல்றது. உதாரணமா அறிவு தெளிவு என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அறிவுல தெளிவா இருக்கும். அப்ப அறிவுல தெளிவா இருந்தால் அது ஒரு பண்பு, அந்த பண்பை நாங்கள் வளர்க்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நான் இவரை வியக்கிறதுன்ற அடிப்படை அதான் என்னென்னால் இவர்களை போன்றவர்கள் அறிவில மிக தெளிவாக இருக்கிறார்கள் இல்லையா? நாங்கள் உண்மையால்தான் அவர்களை நாங்கள் மதிப்போம் இல்லையா? அவர்கிட்ட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, ஆனால் அவர்கள்ட்ட இருப்பது அதுதான் இல்லையா? கிரேக்கத்தின் அந்த அண்டிகணியில வர கடைசி நான் திருப்பி சொல்றது பண்புடையோர் தம்மை அறிவுடையோராக ஆக்குங்கள் தொடர் மிக முக்கியமான பண்புடையோர் தம்மை அறிவுடையோர் ஆக்குங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சோபோக்ளிஸ் எழுதின அண்டிகணி நாடகத்தின் கடைசி வரி சமணிங்க சொல்ற மொழிபெயர்க்க நல்லறிவு மிக்க மூத்தோரே பண்புடையோர் தம்மை அறிவுடையோராக ஆக்குங்கள் என்று நாடக முடியும். அப்ப பண்புள்ளவர்கள் அறிவோட இருக்கைக்குள்ள நாங்கள் கொடுத்து வைத்த சமுதாயமாக இருப்போம். அப்ப இப்படி போன்ற பண்புள்ளவர்கள் அறிவோட என்ன செய்யணும், எங்களுக்கு மத்தியிலே இருக்கணும். ஆனா இப்ப எங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனா பண்பு இல்லை. அதனால வடிவா சொல்றேன்டா, அறிவுள்ளாக்களை பண்புள்ளாக்களா மாத்தலாம், அறிவுள்ளாக்களை பண்புள்ளாக்களாக மாத்தலாது, பண்புள்ளவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றலாம். அப்ப இவர்கிட்ட பண்பும் அறிவும் சேர்ந்து இருக்கிறது, அறிவு தெளிவு இருக்கு. அப்ப அறிவு தெளிவு அந்த பண்பு இருக்கிறபடியா இவர்கிட்ட சுட்டி காட்டுற திறன் இருக்கு, சேலஞ்ச் பண்றது இல்லையா? சவால் திறன் இருக்கு, சுட்டி காட்டுற திறன் இருக்கு, சவால் இருக்கு. நீங்க இருக்க போனா அதெல்லாம் பார்க்கலாம், சுட்டி காட்டுறது உண்மையில அது பிறகு எத்து வேணும் தானே இல்லையா? இப்ப மொழியில சொன்னா கேட்க இல்லையா? ஒரு ஆள் கதை கேட்க அதை சுட்டி காட்டி கதைக்குவோம் இல்லையா? இப்ப நீங்க சொல்லி பாருங்க, நீங்க எல்லாம் நடந்து வந்ததும் ஆனா ஒளிச்சிருந்து கொண்டு பவன் போட்டு இருக்கணும் இல்லையா? ஒளிச்சிருந்து பவன் போட்டு ஆனா பொது வழியில கதைக்க மாட்டோம்
கதைக்கிற கட்சி இருக்கா? கதைக்க மாட்டேன். எல்லாம் முகத்தை மூடிக்கொண்டு நாங்கள் கோவன் அடிப்போம் இல்லையா? கோவன் அடிச்சு அடிச்சு கொண்டு போய்கொண்டே இருக்கும். இப்ப நாங்கள் அப்படி ஒரு சமுதாயம் வந்து இல்லையா? ஆனால் சுட்டி காட்டுற தூரம் மற்ற சவால் ஒரு இல்லையே இது இப்படி என்ன பண்ணு கைட்டு எதிர்கொள்ள பார்ப்போம். இப்போ சில பார்த்தீங்கன்னா முந்தின சில பத்திரிகைகளில் பார்த்தா 6 மணி நேர காலத்தில் ஒரு பத்திரிகைகள் விளம்பரம் வைக்க முடியல. இந்த இடத்துல இத்தனை நேரத்துக்கு எமது சமயத்தை பற்றி நாம் வாதிப்போம், உமது சமயத்தை பற்றி நீர் வந்து வாதித்து உம்முடைய சமயம் மெய்ச்சமயம் என்பதை நிரூபிக்கும். ஏழுமா இல்லை இன்றைக்கே ஏழுமா? இன்றைக்கே ஏழுமா? ஏன்னா அறிவு தெளிவு. அதுக்காண்டி 6 மணி நேரம் பற்றி வேற கருத்துக்கள் அது வேற. ஆனா நான் சொல்ல வர்றது என்ன பாருங்க, அந்த தெளிவு இல்லையா? அந்த தெளிவு இவர்கிட்ட இருக்கு. இதை நீங்க நேர்காணல் கூட பார்க்கலாம், சுட்டிக்காக. மற்றது நல்ல மனம் இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கிற தன்மை. இப்ப சிலதுல இருக்க மாதிரி இருக்கிறோம், சிலதுல பிளெக்சிபிளா இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த செல்வமளவன் இருக்குதா சொல்லாலாமே சொல்லணும். அந்த புத்தகத்துல நான் நினைக்கிறேன் செல்வமளவன் இந்த புத்தகத்துல வந்த முதலாவது நேர்காணலை பற்றி ஒரு கட்டுரை. அந்த புத்தகத்தை குறிப்பேடுகள்ல அந்த புத்தகத்துல இந்த புத்தகத்துல வந்த பௌசர் நேர்காணல் அதுல இருக்கு. அதுல தனக்க கருத்து எழுத்துக்கள் கணக்கு விஷயத்தை அடிக்குறிப்புகள் மாதிரி போட்டிருக்காரு, அடிச்சு போட்டிருக்காரு. அப்ப அதனை பற்றி எழுத செல்வமனோகரன் அதுல எழுதி கொண்டு போறாரு இல்லையோ? ஏனென்றால் சொல்ல வந்து போயிட்டு வயசு கொஞ்சம் போற மாதிரி இருக்கு போல. அதனால இலக்கமாக சொல்லுவாங்க. என்னென்றால் அதுல அவர் சொல்றது பார்த்தா தன்னை கோட்பாட்டுக்கு உட்படாத ஆட்களையும் அதுல ஒரு உதாரணமா காட்டி இவரும் அதுல போட்டு காட்டார். இதுக்குள்ள அது வருது. நீங்க பாத்தீங்கன்னா தன்னை கோட்பாட்டுக்கு உட்படாதவர்களையும் இவர்கள் எழுத்தாளர்கள் உதாரணம் காட்டுகிறார். அந்த மனம் வரத்தானே அந்த மனம் இப்போ இல்லை தானே. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதோட இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்றால் இந்த புத்தகத்துக்கு தாழ்வுணர்ச்சி இருக்கு, இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க என்ன பார்க்கலாம், இது இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் இல்லையா? தாழ்வுணர்ச்சி இருக்குது. ஏன்னா அநேகமாக அறிவுள்ள தெளிவுள்ளவர்களையும் மிகுந்த பெரிய அறிவாளிகளுக்கையும் தாழ்வுணர்ச்சி இருக்கு. அது உண்மையில தாழ்வுணர்ச்சி போத தாழ்வு சிக்கல் போது அது இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறாங்க என்ன செய்ய மாட்டோம், மற்றாக்களை வளர விட மாட்டோம், மற்றாக்களை வளர விட மாட்டினோம். இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் உள்ளால என்ன செய்ய மாட்டா அவங்கள்ட்டையும் வந்து கற்றுக்கொண்டு தன்னையும் வளர்த்து அவனையும் வளர்த்து. இப்போ மாணிக்கவாசர்கிட்ட இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் இருக்கு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. மாணிக்கவாசர்கிட்ட இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் இருக்கு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தன்னப்பாடு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங். பெரியாக்கள் அப்படித்தான் சொல்லிடுவோம். இப்போ இந்த விஷயம் வேண்டாம் ரைட் ஓகே. இப்போ இன்னொரு மாதம் சவால் மாதம் வேண்டாம் அவரை நீங்கள் ஐயோ அந்த வேறு ஏதோ நாம சொன்னா அந்த ஏதோ பெரிய வேத வாக்கம் அப்படியே கேட்டு கொண்டு. ஆனால் பேர் அந்த கதைக்கு அந்த தெரியும் உங்களுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, அந்த ஏதெல்லாம் ஆனால் அந்த இப்போ அவர்களெல்லாம் குறைத்தது எங்களோட சமுதாயத்துக்கான ஒரு பெரிய இழப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட மன வருத்தம். அப்போ இப்படி சில விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. அப்போ அதனாலே வளரும் மனிதனுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் சொல்லிய வார்த்தைகள் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கு. அப்ப இதுல அடுத்த பகுதிக்கு நான் போனால் ஏன் இப்ப இதை போட்டு ஏன் இப்ப இதை போட்டவைன்றதை நாங்கள் யோசிக்கத்தாங்க. இதால இந்த பிரியோசனம் இந்த குறிப்போடுகள் அந்த புத்தகத்துல முன்னுரையை தொடங்க என்னுடைய நினைவு கோப்பைகள் கசப்புகளால் நிரம்பி இருக்கிறது போது பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி அவரை உழப்பாவி செய்து பார்க்கலாம் அல்லது லக்கான்கிட்ட கொண்டே விடலாம் அப்படிலாம் கணக்கு செய்யலாம் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட இந்த இதுகளை நேர்காணலில் பார்த்தா லக்கான் அந்த சொல்லாடல் என்று சொன்ன ஒரு கோட்பாடு மிக இதுக்குள்ள வச்சு அதை பிடிச்சு கொண்டு அப்படியே போகலாம். அந்த லக்கான் சொல்லாடல் என்ற ஒரு தியரி கூட இதை பார்க்கலாம். கண்ணன் அவர் இருக்கார் சார் அப்படி இருக்காரா? ரைட். ராஜேஷ் கண்ணா இருக்கா? ரைட். அவங்கள்ட்ட இப்படி நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா திறந்த விடுறதுனால இப்படி ஒரு வழி கிடக்குது இல்லையா? இதை கொண்டு போய் சும்மாதிக்கு போட்டு போடாமல் இப்படி வழி இருக்குன்றதை காட்டுறோம். இதுல இருந்து இது அவர் அப்படி சொன்னார் சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. இப்படி நான் பார்க்கறது அதுக்காக இப்படி பார்த்தா நினைவு கோப்பையால் கசப்பால் நிரம்பி இருக்கிறது. அதையும் அவர் எடுத்து காட்டுறாரு. சொல்ல அவல நாயகனாக அவர் இருக்கிறாரா? அதுக்கு அடுத்த தியரி இல்லையா? அவல வலு இல்லையா? கால வலு. இப்போ குழந்தை சமூகம் சொல்றாரு நான் கால வலு ஆகிட்டேன் இல்லையா? ரெண்டு சொல்லி சொல்லுவார் கால வலு ஆகிட்டேன்னா இல்லையா? அப்ப இவரை கனகர் பார்த்தீங்கன்னா அவளை வலுவாக பார்க்கணுமா, கால வலுவாக பார்க்கணுமா? இப்ப கனகர் சொல்லிக் கொண்டிருக்கணும் இந்த தம்பியை பேச விடுங்கன்றதை பற்றி கணக்க பேர் பேசிக் கொண்டிருக்கணும் இல்லையா? அவையில் எந்த தம்பியை நெஞ்சு பேசணும் இருக்குது. நீங்க சொல்ற தம்பி வர நான் சொல்ற தம்பி வர ஒரே இப்ப பார்த்தால் அவர் பயண கசப்புக்களால் நிரம்பி சொல்லி சொல்றாரு. அது 2007 அந்த 300 எழுதப்படும்.
கசப்புகளான ஏடுகளில் எழுதப்பட்ட முன்றை கூடாக பார்த்தால் அதுக்கு பிறகு வந்த நேர்காணல்களை பார்த்தா எனக்கு கசப்பு தெரியுது. இதுல கசப்பு இல்லை. அவற்றை மனதுக்கு இருக்கலாம் கசப்பு, அவற்றை மனதுக்கு கசப்பு இருக்கலாம். நான் முன்னா தலைய சிங்கம் போல இல்லை, என்னால் அதுல இருந்து விடுபடலாம் இருக்கு, எனக்குள்ள கசப்புகளை நான் வச்சிருக்கிறேன் என்ன சொல்றேன் இருக்கட்டும் இல்லையா. வேண்டாம் செலுத்துக்குள்ள என்ன தானா பழகும். எல்லாரும் நீச்சல் குளம் மாதிரி இருக்கலாம் இல்லையா. இப்ப கனவே போய் யோசிக்கிறதுல நீச்சல் குளம் மாதிரி இருக்கும், கடைசி மட்டும் இருக்கலாம், சேறு கொஞ்சம் இருக்கும், இந்த தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனா சேராவே இருந்தால் எல்லாருக்கும் சேர் அடிக்க விட்டுருக்கும் இல்லையா. அது வரும். அப்ப அந்த கசப்பு எனக்கு அது இருக்க தெரியல. அப்ப இப்பயே இது முக்கியம் என்றா இப்பட்ட தலைமுறைகளை யோசிப்பாங்க. இது தொழில்நுட்பம் சார்ந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்ப யோசிக்க இப்ப எங்களோட வாழ்க்கைக்குள்ள நாங்க கணக்கத்துக்குள்ள சிக்கப்பட்டோம் இல்லையா. இப்ப கணக்க சொல்லுவடி எல்லாத்தையும் கரைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அணியக்கூடிய தொழில்நுட்பம்னு சொல்லி வேரிங் டெக்னாலஜின்னு சொல்லி இல்லையா. அணியக்கூடிய தொழில்நுட்பம் இப்ப நாங்கள் எல்லாத்தையும் கையில வச்சு கொண்டு தெரியும் வச்சிருச்சோட அப்படி கட்டினோட மக்கள் நியூஸ் எல்லாம் வருது. எல்லாம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கு ஒரு சொல்லு பார்க்கணும், அல்கரிதம் என்ற சொல்ல பார்க்கணும் இல்லையா. அது அந்த வழிமுறையோட கூடாது எங்களுக்கு கணக்கு விஷயத்தை தருது. தடைக்குள்ள நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை அப்படியே நம்பிக்கொண்டு அதை எதிரொலிக்கிறவர்களாக நாங்க மாறிவிட்டோம், எக்கோ சேம்பர்களாக நாங்க மாறி இருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா ஒரே கருத்துக்களை எதிரொலிப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாத்தீங்கன்னா இப்ப தம்பியை பேச விடுங்க ஒரு ஆள் போட்டிருக்கோம், ஒரு ஆள் தம்பியை பேச விடுங்க இயேசு அதை எப்படி செய்யறது எப்படி போட்டிருக்கோம். ஆனா தம்பியை பேச விடுங்க என்னன்னே அதை பார்த்துருக்காரு மாட்டாரு. ஆனா அவர் அதுக்கு என்ன செய்வார், கொமெண்ட்டுக்கு கொமெண்ட் அடிக்க கொடுப்பார். இப்படியே அடிச்சு அது பரவும். அது பரவேக அப்ப என்னென்னால் தவறான நம்பிக்கைகளும் போலியான பிரச்சாரங்களும் பரவிக்கொண்டு போகக்குள்ள இப்ப கணக்கு பேர் கவலைப்படணும் அப்படின்னா இந்த சமுதாயம் ஒரு நம்பிக்கையற்ற தன்மைக்குள்ள போய் சிக்கப்பட போகுது. இளந்தலைமுறை அந்த நீங்க தற்கொலையை பற்றி கவனிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில அவன் போயிட்டான். ஏன்னா அவனை சுத்தி நாங்க நம்பிக்கையற்ற கணக்க விஷயத்தை உருவாக்கும் இல்லையா. ஏன்னா சரியான முறையில அறிஞ்சு கொள்றதுக்கு என்ன இருக்குங்கிறது இல்லையா. சரியானபடி சொல்றதுக்கு ஆறு நிற்கும் என்ற கேள்வியும் வந்து அப்ப இப்படியான ஒரு இதுக்குள்ள வரையக்குள்ள நாங்கள் இதுக்குள்ள போய் சிக்கிப்போம். அப்ப சிக்கிப்படையில பார்த்தா இதுல சிக்கிப்படையில உங்களுக்கு கொஞ்சம் ரேடியனேஷனும் தேவைதான் இல்லையா. சொல்ற மாதிரி ரேடியனேஷனும் தேவைதான். தேவையான தலைவர் கல்ல கண்டா நாயை காணும் இல்லையா. கல்ல கண்டா நாயை காணணும்னா இப்ப கல்லனான்னு பார்த்தா எனக்கு நாயை தெரியல, நாயை பார்த்தா கல்ல காணல. இப்ப நான் கொஞ்சம் வெளியில இருந்து பார்த்தா தானே கல்லை நாயை பார்க்கணும் இல்லையா. சில நான் நாயா பார்த்து விட்டேன்னா நான் நாய்க்கு பின்னால போகும் இல்லையா. கல்லா பார்த்தேன்னா நாயை நான் மறுத்து கொண்டு இருப்பேன். அது மரத்த யானைன்னு சொல்லி அவங்கள திருமணத்தில் அவர் போடுவார். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப நாங்கள் ஏலியனேட் பண்ணி பார்த்து எங்களுக்கு எங்களோட சமுதாயத்திலோட விஷயங்களை சொல்லக்கூடிய ஆளுமைகள் தேவை. அப்ப அப்படி ஒரு பர்சனாலிட்டி இவர்கிட்ட இருக்கு. அப்ப இவர் படைப்பாகவும் பார்க்கிறார், ஆனா படைப்புகளோட குறைபாடுகளையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்றால் சென்னையை நினைச்சு ஒரு முழுமையை கொண்டு வருவதற்கு இவர் போன்றவர்களால் முடியக்கூடியதாக இருக்குது. அதனாலேதான் இத்தகைய புத்தகங்கள் மொழியில சொன்னா ஆப்த வாக்கியங்களாக எதிர்காலத்தில் இருக்கு இல்லையா. ஒரு இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, ஏஐ தொழில்நுட்பக்காரர்கள் புத்தகங்கள் எல்லாத்தையும் கொள்ளவும் செய்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இல்லையா ஏற்றி போட்டு அந்த மூலப்பெருகளை அழிக்கிறாங்க. அப்ப அழிச்சால் அப்ப நாங்களே நீ பார்க்க ஒரு திருக்குறள் இப்ப நீங்க ஏஐல போட்டோம்னா திருக்குறள் வரும். அப்ப திருக்குறளை வடிவா தெரிஞ்சவர்களுக்கு தான் இது திருக்குறள் தெரியும் இல்லையா. இது திருக்குறள் தெரிஞ்சவர்கள் திருக்குறள் போடும். ஏன்னா இப்ப நம்பிக்கை போற சமூகம் இதை அப்படியே நம்பி திருக்குறள் கொண்டு போனா மூலமா இருக்கிற திருக்குறள் என்ன தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. ஆனா திருக்குறள் வேற மாதிரி நம்பப்படும். இப்படியான அபாயங்களை பற்றி கணக்கு பேர் பேசுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த புஸ்தகம் இல்லையா ஒரு ஆப்த வாக்கியமாக இல்லையா. ஏனென்றால் நாங்கள் சரிபார்க்கக்கூடிய விடயங்களை ஏனென்றால் வாழ்ந்தவர் அவர் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறவர் இதை செய்து காட்டுகிற பொழுது இல்லையா அவர் சொல்லுகின்ற பொழுது இல்லையா வேறுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த அறிவுகளை நாங்கள் பெருக்கிக் கொண்டு போவதற்கு அது ஒரு வடிகாலாக இருக்கும். எனவே அப்ப இந்த மையத்தை விளங்கிக் கொள்வதற்கு பகுதிகளை நாங்கள் நினைக்க வேண்டும் இல்லையா. இப்ப பகுதிகள் சிதைந்து போயிருக்கின்றன. அப்ப சிதைந்து போயிருக்கின்ற அந்த பகுதிகளையும் முழுமையாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தம்பியை பேச விடுங்க இல்லையா. அதுக்கான வழியை செய்யுங்க. ஆனால் அவற்றை வயது கருதி இரண்டாம் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு சில பேர் இந்த சைல்டு அபியூஸ் மாதிரி எல்டர்லி அபியூஸும் செய்யும். முதியோர்களையும் அபியூஸ் பண்ணணும். போய் வந்து புராண்டி முந்தின செய்து உனக்கு நீ அப்ப போகணும் என்ன வந்து அவையில ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லையா அவையில அபியூஸ் பண்றதையும் நான் பார்த்தேன். அப்படி அவரை அபியூஸ் பண்ணாமல் இல்லையா அவரை லாபகரமாக பேச விட்டு இல்லையா இப்ப இருக்கிற தொழில் சாதனங்கள் கூட ரெக்கார்ட் பண்ணி அதுல நாங்கள் பதிவு செய்வது எங்களோட சமுதாயத்துக்கு செய்யக்கூடியது. இப்படி வச்சுப்பட்டு நாங்கள் இதை பேசி கொண்டிருக்கிறதால பிரயோசனம் இல்லை. அப்ப அவர் இதை கேட்காத என்ன செய்வோம் செய்துவோம். அது மிக முக்கியமானது. அப்ப ஆவணப்படுத்துவதில் அவர் ஒரு
விற்பனராக இருக்கிற அதொரு பகுதி அவர்கிட்ட. அப்ப நாங்கள் அவரை ஆவணப்படுத்துறதுல ஏதாவது ஒன்றை செய்ய வேணும் என்று சொல்லி இந்த தம்பியை நீங்கள் நிறைய பேச விடும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி